ஹலோ மக்களே, வணக்கம், வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே, ஹோலா. நான் உங்கள் ரஜு. திஸ் இஸ் ஆர்பி. வெல்கம் டு அவர் சேனல். அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டா நல்ல காலம் பிறக்கும், உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் சார். இந்த மாதிரி உங்க காது சவ்வு கிளிய கிளிய தேர்தல் வாக்குறுதி பிரச்சாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றதை விட எரிமலை குழம்பா மாறி இருக்கு. அந்த எரிமலை குழம்புல ஒரு பஞ்சு கட்டை தூக்கி போட்ட மாதிரி தமிழக அரசியலுடைய பொலிட்டிக்கல் கிரவுண்டு டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருக்கு. அது என்ன பஞ்சுக்கட்டு அப்படின்னு கேட்டாச்சுன்னா கச்சத்தீவு. ஓடிடி சீரிஸ் மாதிரி சீசன் 1, 2, 3ன்னு தமிழக அரசியல் களத்துல காட்சிகள் மாற மாற கச்சத்தீவு பத்தின விஷயங்களும் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. இந்த ஐலண்ட் பத்தி நம்ம முழுசாவோ சிறுசாவோ கொஞ்சமாவோ தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டீட்டெயிலா சில பழைய பஞ்சாங்க கட்டுகளை புரட்டணும். இந்த ஐலண்டு இந்தியாவுடைய தென்கிழக்குல, அதாங்க நம்ம ராமநாதபுரத்துல இருந்து 12.5 மைல் தொலைவிலையும், இலங்கைக்கு வெஸ்ட்ல அங்க இருந்து 10.5 மைல் டிஸ்டன்ஸ்லயும் இருக்கக்கூடிய 285 ஏக்கர் பரப்பளவுள்ள ஒரு இடம். இங்க காலங்காலமா நம்ம மக்களும் இலங்கை மக்களும் அண்ணன் தம்பி பாசம் பொங்க மீன் பிடிச்சு ஒரே குடும்பமா குலவி கிடந்த இடம். அதே மாதிரி அண்ணன் தம்பியா இணைஞ்சது மட்டும் போதாது, கடவுளை கும்பிடுறதாலையும் நாம ஒன்னா இருக்கலாம்னு ஏதோ ஒரு மனுஷன் மைண்டுக்குள்ளாடி குருவி சத்தம் போட அங்க ஒரு அழகான புனித அந்தோணியார் கோவிலையும் கட்டி அங்க வருஷத்துக்கு ஒரு திருவிழாவையும் வச்சு உங்க இணக்கம் இன்னும் அதிகமாகட்டும், அதாவது இந்தியா இலங்கை மீனவ மக்களோட இணக்கம் அதிகரிக்க நல்ல ஏற்பாடெல்லாம் நல்லுள்ளம் கொண்டவங்க செஞ்சு வச்சாங்க. ஒற்றுமையா இருந்தா இந்த உலகத்துக்கே அது அழகு இல்லையே, ஐயோ அது நமக்கு மட்டும் எப்படி அழகா இருக்க முடியும்னு ஏதோ சூனியக்கார நாசக்கார மனசுலயே தோண ஒருத்த மட்டும் யூஸ் பண்ணட்டும், மத்தவன் கொட்டாய் விட்டுட்டு போகட்டும்னு எண்ணி போட்டாங்க பாருங்க ஒரு திட்டம். நீங்க தலைவனாயிருந்தாலும் தொண்டனாயிருந்தாலும் மானாயிருந்தாலும் தேனாயிருந்தாலும் 4 பக்கமும் ஒரு நெருக்கடி வரும்போது, அல்லது சில பேர் அவங்க காரியத்தை கச்சிதமா சாதிக்க பழம்போல உங்ககிட்ட பேசும்போது, நீங்க உங்க மனச செடியா வச்சுக்கலன்னா நீங்க அவங்க வலையில விழுந்துருவீங்க. கற்பந்தால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது விளைப்போம் அப்படின்னு பாரதியார் சொன்ன மாதிரி, இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருந்த கச்சத்தீவை பொதுவில் வைப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டு கையில கொடுத்திருந்தா இலங்கை தம்பிகளும் இந்திய அண்ணன்களும் ஒற்றுமையா வாழ்ந்து போயிருப்பாங்க. அந்த அழகான காலாகாலத்துக்கும் யாருக்கும் ஒரு பிரச்சனை இல்லாத தீர்மானத்தை எடுக்கிறத விட்டுட்டு அப்ப பிரதமரா இருந்த ஒரு அம்மாவும் தமிழ்நாட்டுல இருந்த ஒரு பெரிய தலைவருடைய பெரிய ஆதரவுல 1974ல போட்டாங்க பாருங்க ஒரு ஒப்பந்தம். அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு போச்சு. கதம் கதம் சுவாஹா. இலங்கைக்கு சொந்தமாகி போச்சு. கிண்டர் கார்டன்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்க எரேசர் கடன் கேட்டது மாதிரி, பென்சில் கடன் கேட்டது மாதிரி கேட்டாச்சு, கொடுத்தாச்சு. கொடுத்தவன் சொன்னா நமக்கும் அந்த தீவு உரிமைப்பட்டதுதான், நம்ம ஆளுங்களும் எப்ப வேணாலும் போலாம் வரலாம். சரிதான், அண்ணன் தம்பி வீடு தானே, எப்ப வேணாலும் போலாம் வரலாம். ஆனா ஒரு விஷயத்த சுத்தமா மறந்து போனாங்க அந்த தலைவனும் தலைவியும். அது என்னன்னா, நம்ம டைம் லிமிட்டெட் தான், அன்லிமிட்டெட் இல்ல. புதிய ஜெனரேஷன் வரும்போது காட்சிகள் மாறிவிடும். ஏன் காட்சிகள் என்ன, சாட்சிகள் கூட மாறிவிடும். என்னதான் பெரிய இடத்துல இருக்கிற பொலிட்டீஷியன் ஒரு விஷயத்த சொன்னாலும் ரியாலிட்டி அதோட ஆப்போசிட்ல தான் இருக்கும். உதாரணத்துக்கு சட்டசபையில பேசும்போது மின்சாரத்துறை அமைச்சர் பேசுவார், நம்ம மாநிலத்துல கரண்ட் கட்டே கிடையாதுன்னு. ஆனா அடிக்கடி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பவர் ரெஸ்ட் எடுக்க போறது எல்லா கிராமத்தானுக்கும் தெரியும். அதே மாதிரிதான் நமக்கும் கச்சத்தீவுக்கும் போய் வர உரிமை இருக்குன்னு அன்னைக்கு அவங்க சொன்னாலும் இன்னைக்கு அந்த ஒப்பந்த பேப்பர் மட்டும்தான் இருக்கு. இந்தா நீயும் போலாம் நானும் போலாம், எல்லாம் காத்துல போயாச்சு. காத்துல என்ன, ஆசியா கண்டம் விட்டே போயாச்சு. கச்சத்தீவு என்னவோ விலைக்கு வரும், வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேரு. ஐயோ தாத்தா தான் கொடுத்தாரு, அப்பா தான் கொடுத்தாரு, ஆனா நாங்க மாட்டக்கூடாது சாமி அப்படின்னு கொஞ்சம் பேரு. நிலவை கட்டி இழுத்து பூமிக்கு கொண்டு வந்தே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி கச்சத்தீவை தமிழ்நாட்டுக்கு உருட்டிட்டு வந்துருவோம்ங்கிற மாதிரி கொஞ்சம் பேரு. ஆனா இந்த கச்சத்தீவு இவங்கள்ட்ட மாட்டிட்டு படுற பாடு இருக்கு. ஐயோ சாமி, கச்சத்தீவை எல்லாருமா சேர்ந்து ஒரு காமெடி தீவா மாத்திட்டு இருக்காங்க. இன்னும் இதே மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்டில் பை பாய், see you, bye.